நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஷாக்கிங்கே ஒரு பக்கம் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு பக்கம் கரண்ட் ஷாக்கை கொடுத்துட்டாரு நம்ம கதிரேசன். என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தன்னோட பேத்தி அதாவது வெண்பா எங்க இருக்கா, எப்படியாவது அவளை காப்பாற்றணும், தன்னோட பேத்தியை எக்காரணத்து கொண்டு தான் மகளை தான் ஒரு பக்கம் பறி கொடுத்துட்டோம், தான் பேத்தியும் பறிக்க கொடுக்க கூடாது, இனிமே நம்ம திருந்தி நல்லா வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணம், நல்ல பண்பு, நல்ல அறிவு, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் புகழ்ந்து தள்ளின்னு போலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிறந்தவரா நம்ம தலைவர் மாறிட்டாரு. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு, நம்ம கதிரேசன் தாங்க. இப்ப என்ன கதிரேசன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், கொக்கு ஒரு பக்கம், காடு ஒரு பக்கம், கௌதரி ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. தேடி 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 பாக்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம தலைவன் அப்படியே சும்மா கதிரேசனுக்கு சுடரை பாத்துறாங்க. சுடர் வண்டியில் போயின்னு இருக்கிறத அப்படியே சும்மா பின்தொடர்ந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு 6-7 ரவுடிங்க. நாம வயசான பீஸு, நம்மளுக்கு இந்த சண்டை கிண்டை குத்து இதெல்லாம் செட் ஆகாது, போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டுருவான், அதுக்கு முன்னாடி என் செல்ல வெண்பாவை தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அசாத போறாங்க. எல்லாம் கோட்டர், கோழி பிரியாணி, கொக்கு பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே மலேக்கா படுத்துன்னு வானத்தை வெறிச்சோடி பார்த்துன்னு இருக்காங்க. நம்ம சுடர் ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. அந்த சமயத்தில் வெண்பாவை அசாத ஆஹா மெல்ல நட மெல்ல நட அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மெல்ல 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 வெளியே வராங்க. வெளியே வந்து அசாத கதிரேசன் நைஸா தப்பிச்சுட்டா எப்பான்னு போறாரு. திடீர்னு கை தட்டுறாங்க, யாராவது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம சுடர் ஒரு பக்கம் கையில ஒரு பக்கம் கன்னு, ஒரு பக்கம் கை தட்டல, ஒரு பக்கம் ரவுடிங்க பின்னாடி. நானு ஒரு மாங்காய் தான் எனக்கு கிடைச்சேன், ஆனா ஒரே கல்லுல 2 மாங்காய், ஒரே வா. இப்போ வந்து நான் அப்படியே சும்மா 2 பேரையும் ஒரு பக்கம் கார்னர் பண்ணி, உங்க 2 பேருக்கான அமௌண்ட் எவ்வளவு எனக்கு வரும், ஒரு பல்கான அமௌண்ட் எப்படி இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை நான் அழகா தூக்கின்னு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறத பார்த்துக்கும் போது நமக்கே ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேப் மாதிரி வேலை, முள்ள மாதிரி வேலை, முடிச்ச வேலையெல்லாம் பண்ண முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனா ஆமாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க இறங்கி ஆட்டத்தை ஆரம்பிச்சிங்கன்னா, ஆட்டத்தை கலைக்க ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. ஒரு பக்கம் கதிரேசனை போட்டு அப்படியே கைது செஞ்சிடறாங்க. இங்கே அப்படியே உட்கார வச்சுறாங்க, சேர் போட்டு. ஒரு பக்கம் நம்ம மல்லி அங்க இங்க எங்க எல்லா தாவளையும் தேடி பார்க்குறேன், எங்க போனாலும் நம்ம வெண்பா கிடைக்கவே இல்லை. சோதனையில வேதனையில அப்படியே வராங்க. அந்த சமயத்தில் நம்ம ரவி இருக்காரு, அவரு இருந்து ஒரு பக்கம் பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு போறாரு. எங்கடா நம்ம தலைவன் போறாரு, டே தலைவா எங்கேயா போற தலைவா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கேட்க, அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு தேன் பூச்சி ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர் போ அப்படியே நம்மள வந்து ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணதுக்கு அப்படியே வந்து கடிக்கிறதுக்கு வந்து, கடிக்க மீன்ஸ் கொட்டுறதுக்கு, கொட்டிச்சுன்னா அந்த இடமே அப்படியே சும்மா புடுபுடா ஊதியது பாத்தீங்களா. எதுக்கு இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரியல. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணதுல அது எங்க தேன் குண்டு கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அது பின்னாடியே போனோம். நைட்டுன்ற இடம்லாம் பக்கத்தில் இருந்தால் நூல் கட்டி விட்டு அசாதான் அது பின்னாடியே போனோம். அது பின் தொடர்ந்து போயிட்டு அது கூண்டில் உட்கார அப்படியே சும்மா தேனெல்லாம் அழிச்சு ஒரு பக்கம் முடிச்சு விட்டு வந்துடலாம். அந்த மாதிரி பண்ணலாமா பார்த்துன்னு இருக்கேன். என்னைக்கு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல. எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பாக வீடியோ போடுவோம், ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் இருந்து ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட உடனே விஜய் சும்மா இருப்பாரா, ரகு இங்கதான் போயின்னு இருக்கான்னு சொல்லிட்டு மல்லி சொன்னதும் விறுவிறுப்பா ஒரு பக்கம் அப்படியே விஜய் ஒரு பக்கம் அந்த காரை எடுத்துன்னு அப்படியே சும்மா இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பி ஒரு 2 நிமிஷம் அங்கே வந்து நின்றாரு. எல்லாம் பக்கம் தான் இருந்தாரு. வந்து நின்றதான் உடனே நம்ம விஜய் வந்து அந்த ரகுவை இப்ப பிடிக்கூடாது, அவனை போக விட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக விடுறாங்க. பின்னாடி எதனா விஜய் எதனா மறுபக்கம் அந்த மல்லி இது துரத்தின்னு வந்தாலும் பார்த்துன்னு வந்தாலும் 2 பக்கம் பார்த்துணும்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல உடனே கண்ணாடியிலே அசாத பார்க்க, ஆமா பின்னாடி அந்த விஜய் மறுபக்கம் மல்லி என்ன பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ எப்படி போவோ அப்படி போவோ இப்படி போவதெல்லாம் தெரியாது, எங்கேனா ஒரு தால குறுக்க மாட்டி இப்படி மாட்டி எங்கன்னா வேற எங்கேனா போயிட்டு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆட்டோல ஏறாங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டோவை ஃபாலோ பண்றாங்க. திடீர்னு ஆட்டோ வந்து ஒரு குறுக்கு சந்திருப்பாங்க, அதுல இருந்து இறங்கிறாங்க. ஆனா ஆட்டோ போயினே இருக்கு. ஆட்டோ பின்னாடியே நான் 2 பேரும் ஃபாலோ பண்ண போயிடுறாங்க. நம்ம தலைவன் ஒரு பக்கம் நம்மளை யாரும் கவனிக்கிறாடு, நம்மளாம் யாரு கில்லாடிடாடே அசாத நைஸா தப்பிக்கிறதுல நமக்கெல்லாம் சொல்லியா தரணும், நம்ம எல்லாம் அந்த பிளட்லயே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ரகுவோட ரியாக்ஷன். ரகு இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இல்லையாப்பா, ஏன்பா அந்த மாதிரி பண்ணிருக்க, நீ பண்ற காமெடியெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது, மண்டை சூடாகி வெக்ஸாசி அவனை என்ன பண்ணவும் தெரியாது. ஒழுங்கு மரியாதை வெண்பா கொடுத்துரு. ஆமா இப்போ விஜய்க்கும் மல்லிக்கும் கிடைச்சிட்டா அடுத்த செகண்டே இத்துடன் மல்லி சீரியல் முடிவுக்கு வடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவே போட்டா என்னடா பண்றது, நாங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது போலயே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் பதட்டம் பயம் எல்லாமே அவங்களுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஏதோ ஒண்ணு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா அதை மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. நடக்குமா நடக்காதா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தரும் வீடியோக்கெல்லாம் தான் நீங்க தொடர்ந்து கண்டினியூவா நம்ம சேனல்ல பாத்துன்னு இருக்கீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம
விஜய் இருக்காருல்ல, அவரு இருந்து ஒரு பக்கம் கோச்சுக்கிறாரு. ஆச்சு போச்சுன்னா என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி நாமளே ஒரு பக்கம் கேட்டாலும் அப்படிதான் பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு பருப்பும் வேகாது, நான் தான் இங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஆணவத்துல சுத்தின்னு இருக்காப்புல. அதே சமயத்துல நம்ம அரவிந்த் வந்துடுறாரு. அரவிந்த் வந்து வெண்பா குட்டிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும், வெண்பா எங்க இருக்காது எனக்கு தெரியும், இங்க கூட வந்தா எல்லாத்தையும் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டி அழைச்சிட்டு போறாரு. விஜய் மல்லியும் அழைச்சிட்டு போயிட்டு கரெக்டா ஒரு பால் அறிஞ்ச ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துக்குள்ள பாக்குறாங்க. நம்ம வெண்பாவை கட்டி போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஆள்லாம் லெக் பீஸா சாப்பிட்றாங்க. வெண்பா மட்டும் கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க. அம்மா அப்பா டாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு. என்னடா சின்ன புள்ளி இந்த மாதிரி ஒரு பக்கம் குடும்பம் மேல குடும்பப்படுத்துறாங்களே, ஏடா இந்த மாதிரி குடும்பப்படுறீங்க, உங்களுக்கு எல்லாம் என்னடா பிடிச்சி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி என்ன பண்றது, விடுங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம் இவ்வளோ பற்றி பேசி அது நடந்து அது போய் அது வந்து அப்படின்ற மாதிரி இதில் என்ன நடக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். அதனால முடிஞ்சதை அதோட விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான சுவாரஸ்யம் தரும் விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறையவே கிடைக்கும். இன்னும் உங்கள் ஊரில் ஒருத்தன் இருக்கானா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அறுக்க மட்டும் அவனுக்கு 1008 கறிக்கிறவான். அது போல் ஒருத்தனுக்கு அவனால் அறுக்க முடிற விஷயத்தவே 4-5 விஷயத்தை வச்சு அறுத்து வைப்பான். அவன் யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கன்னா உங்களுக்கு ஒரு கிவ்வே பரிசு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் உள்ள தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டு வாட்சிங்.